விடாமுயற்சி எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி அந்த அஜர்பைஜான் எக்ஸ்பீரியன்ஸ் அது சூப்பர் இடங்க. இதை விட வெயில் அதிகம்ங்க. வெயிலா? குளிருங்க. நான் அந்த பனியன் போட்டு அந்த கீழ சட்டெல்லாம் போடும்போது -1 -2 அடிக்கிற விண்டெல்லாம் 70 km/h அடிக்கும். அப்போ டென்ட் எல்லாம் பறக்கும், ஸ்டெடிக்காம நிக்காது, அது மண்ணெல்லாம் கண்ணில் பறக்கும். டைலாக் பேசுறதே கஷ்டமா இருக்கும். அஜித் சார் டக்குன்னு உள்ள ஃபோன் பேசும்போது பின்னாடி காத்து அடிச்சுட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஹேப்பன் மென்ஸ் லைன்ஸ் எப்படி யூஸ் பண்ணும். நான் ரைடு போயிட்டே இருப்பேன். இப்போ கீப் ரைடிங் எனக்கு எப்பவுமே ஆசை இருந்தது. ஆனால் வீட்டில் பெர்மிஷன் இல்லை. அது அஜித் சார் வாங்கி கொடுத்தாரு. விடாம ஒரு 45 வருஷமா ஹெல்த்தியா போட்டி போட்டு ஐ திங்க் வாட்சிங் தட் லைவ் அவர் ஒரு சீன் எப்படி கன்சீவ் பண்றாருன்னு ஒரு விஷயம் இருக்கு. அதெல்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அவ்வளோ சட்டிலா இருக்கும். ஆனா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது நம்ம தான் பேண்ட் நிக்கிற மாதிரி. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நாங்கள் விடாமுயற்சியில் பார்த்துட்டு விடாமுயற்சி டைம்ல பிஃபோர் ரிலீஸ் இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். அவங்க இன்டர்வியூ பண்ணப்ப நீங்க அந்த மொமெண்ட் நிறைய ஷேர் பண்ணீங்க. பட் அது ஷேர் பண்ணும்போது அது நிறைய தெரிஞ்சுது. அந்த ஹவு பேஷனேட் யூ ஆர் இன் திஸ் ஃபீல்டு அப்படிங்கிறது. ஸோ எங்க ஆரம்பிச்சது? மேபி ஷேர் பண்ணியிருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி. நான் பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். என் ஃபர்ஸ்ட் படம் அங்கிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். என் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிற படம் ஹிருதயம். ஓகே. இல்லை ரிலீஸ் ஆகுது திங்க் நாரதன். ஓகே. டொவினோ சார் கூட ஆஷிக் அபு சார் டிரெக்ஷனில். ஆனால் நிஜமா என் ஃபர்ஸ்ட்டு பண்ண ரோல் சர்வம் தாளமயம் ஒரு படம், ஜிவி பிரகாஷ் சார். என்ன ரோல்? அதான் நான் ஃபுல் ஷூட் பண்ணேன். போய் வீட்டில் போய் சொன்னேன், 1 டேக்கில் முடிச்சிட்டேன், ராஜீவ் மேனன் சார் ஹாப்பின்னு. தியேட்டர் போய் பார்த்தா எடிட்டில் நான் இல்லை. என்ன சீன் ஞாபகம் சொல்ல முடியுமா? நான் ஒரு மியூசிஷியனாக இருக்கேன் அதில். ஸோ நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் அந்த ஸ்டேஜில். நான் கிட்டார் வாசிக்கிறேன். அப்புறம் அவங்க ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க, வினீத் சார் எல்லாமே இருக்கு. ஓ, அந்த ரியாலிட்டி ஷோ. ஆமா, ஓகே ஓகே. ஸோ அந்த சீன்ல நான் ஐ ப்ளே த கிட்டார் ஆஸ் அ பெர்ஃபார்மர். அது நல்லபடியா போச்சு. நல்லபடியா தூக்கிட்டாங்க எடிட்ல. ஆப்வியஸா அது நம்ம கையில இல்ல. பட் அது ரொம்ப சேடா இருந்திருக்கும்ல. டெஃபினட். ஆனா கிரெடிட்ஸ்ல பேர் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சர்வதாளமயம். அப்புறம் ஹிருதயம் பண்ணேன். அப்புறம் நாரதன். அப்புறம் மீம் பாய்ஸ் பண்ணேன். அப்புறம் ஒரு கோடை மர்டர் மிஸ்ட்ரி பண்ணேன். அது ஒர்க் பண்ண பர்சன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சன். ஆமா ஆமா. ஹிருதயம் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் வில் டாக் அபவுட் வினித் நினைக்கிறேன். எது? வினித் ஸ்ரீனிவாசன். ஆமா, பேசலாம். ஏன்னா ஒரு மல்டி டேலண்ட் ஆக்டர், ரைட்டர், டைரக்டர், மியூசிஷியன், லிரிசிஸ்ட், சிங்கர், என்னென்ன சொல்லிட்டே போகலாம். பட் ஹிருதயம் அவரோட கெரியர்லையுமே ஒரு தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் ஆஃப் கூட சொல்ல மாட்டேன், தி பெஸ்ட். வருஷங்களுக்கு சேஷம் இட்ஸ் குட் மூவி, அது இல்லைன்னு சொல்ல. பட் ஹிருதயம் சம்திங் கனெக்ட். அது பயங்கர கனெக்டிவிட்டியான ஒரு. ஐ திங்க் தட்ஸ் வெரி ஃபர்ஸ்ட் படம் விட என் அண்ணனோட ஃபர்ஸ்ட் பெரிய ஹிட். ஸோ ஃபார் ஹிம் இட் வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் பிக் பிரேக். ஓகே. அப்புறம் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் யூ ஒர்க்கிங் கேது. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து உட்காந்து சண்டை போட்டு பேசி அதெல்லாம் பண்ணுறதை விட இப்போது சீயிங் இன் ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் அஸ் வெல் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. அப்புறம் மை அதர் கசன் வாஸ் த இபி ஆன் த ப்ராஜெக்ட், சித்தாரான்னு சொல்லிட்டு. ஸோ ஷி வாஸ் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். மொத்த ஃபேமிலியுமே? ஆமா ஆமா. அண்ணா என்ன ரோல் அதுல? அண்ணா பேரு பிரணவ். ஓகே. லீடர். யா ஆமா ஆமா ஆமா. ஸோ ஹி இஸ் மை ஃபர்ஸ்ட் கசின். ஓகே ஓகே. ஸோ அப்படிமா சொல்லிட்டா எனக்கு தெரியாது. அப்படி பரவாயில்ல, தெரியாது. ஹானஸ்டோட எனக்கு நிக்கில் நாயர் படங்கள் பண்ணியிருக்காரு இதுன்னு சொல்லிட்டு ஐ டோன்ட் நோ தி ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஓகே ஓகே ஓகே. சூப்பர். ஓகே ஓகே ஓகே. ஸோ யா, ஸோ அந்த மாதிரி அண்ட் வினீத் சேட்டா இஸ் லைக் அன் ஓல்டர் பிரதர். நோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் செட்டில் கனெக்ட் பண்ணும். சின்ன வயசுல மேபி பார்த்துருப்பேன். அவரோட அப்பா எல்லாம் பார்த்தது ஞாபகம் இருக்கு. ஆனால் அவர் அப்படி ஸ்ரீனிவாசன் சார். ஆமாம் ஆமாம். வினீத் சாரை நான் வினீத் சேட்டான்னு தான் கூப்பிடுவேன். அவரை நான் இப்போ இஸ் லைக் அன் ஓல்டர் பிரதர். இப்போ எது இருந்தாலும் ஐ கால் ஹிம் அண்ட் ஆஸ்க் ஹிம் ஃபார். ஓகே ஓகே. யா, ஸோ அது பியூட்டிஃபுல் செட். அண்ட் ஓகே, அப்போ அந்த டைரக்ஷன்ல ஆல்ரெடி சாஃப்டான ஒரு பர்சன். வினீத் சாரை பொறுத்த வரைக்குமே ஒரு இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அவர் பேசுறதுனாலே அவ்வளோதான். இப்போ நீங்க பேசுறது எனக்கு கேட்குது இல்லை, அவர் பேச சுத்தமா ஆமா காத்து தான் வரும். அதுதான் ரொம்ப சைலண்டா செட்ல எப்படி அவரு. ஏன்னா வாங்கினது எல்லாமே ரொம்ப லைட்டான மூமெண்ட்ஸ். ஆனா அதுல அவ்வளோ நுவான்சஸ் இருக்கு. அவர் ஒவ்வொரு சீனும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒன்றும் இல்லை, அந்த பிரேக்கப் சீனே வச்சுக்கோங்க, அது ரொம்ப மெச்சூர்டான ஒரு இது. இப்போ லாஸ்ட்ல பிரணவ் வந்து அந்த காலேஜ் விட்டு போகும்போது அந்த அந்த ஒரு பையன்ட்ட சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோலியில ஒரு பவுடர் தேய்ச்சிட்டு ஒன்று போகும். ஆமா ஆமா, அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூமெண்ட். ஸோ
எப்படி ஒர்க் வாங்குவார் அவரு வினித் அவருக்கு? அவர் வந்து இப்படிதான் இப்போ இன்டர்வியூல எப்படி பேசுறோம் அப்படிதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு சீன். செட்லியுமேவா? ஆமா. ஓகே. ஸோ தட்ஸ் ஹவ் எக்ஸ்பிளைன் சீன்ஸ் ஜென்ரலி. இப்போ ஆனால் அந்த சீனோட மூடு பொறுத்து இருக்கு. இப்போ ஒரு எமோஷனல் சீன்னா ஆக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பாட்டை போட்டு இந்த ஃபீல்டில் அந்த சீன் இருக்கும். இந்த மாதிரி இமோஷன்ஸ் வில் பி கோயிங் த்ரூ. அவர் சூப்பர் டிரெக்டர் டு ஒர்க் வித். இஸ் அ ட்ரீம் டு ஒர்க் வித். ஓகே. ஆனால் காமா தான் ரொம்ப காமா சாஃப்டாக தான் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்படிப்பட்ட மனுஷனாங்க அவ்வளோ பெரிய படத்தை எடுத்து ஆமாம். தென் எவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க அவரோட ரைட்டிங்? ஏன்னா ஸ்ரீனிவாசன் சாரோட ரைட்டிங்க்கு இங்கே ஆல்மோஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் மோகன்லால் சார் ஸ்ரீனிவாசன் அவரோட ரைட்டிங்கை பற்றி அவ்வளோ பாராட்டிருக்கு. ஆமாம். ஏன்னா எப்படி யோசிப்பாருன்னு தெரியல, எழுதுவார், அது செட் ஆகும்னு தெரியாது, ஆனால் பயங்கரமாக இருக்கும் அது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். வினித் ஸ்ரீனிவாசனோட ரைட்டிங் எவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க? ஹி இஸ் அ வெரி இமோஷனல் ரைட்டர்னு நினைக்கிறேன். ஆஸ் இன் ஓகே ஓகே புரியுது. இப்போ வந்து இஸ் வெரி இமோஷனல் as a person. எவ்ரிதிங் இஸ் சின்ன விஷயம் கூட இஸ் வெரி அந்த ஃபுல் ஹார்ட்டோட தான் பண்ணுவார். சின்ன விஷயம் கூட சென்சிட்டிவ் இல்ல, எமோஷனல் சென்சிட்டிவ் ஆல்சோ. ஏன்னா வித்வுட் பீயிங் சென்சிட்டிவ் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறது கஷ்டம். அவரும் வாழ்க்கையில் இதெல்லாம் ஃபீல் பண்ணக்கப்புறம் தான் இப்படி எழுத முடியும். அதுக்காக ஜித்து சார் கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். பட் he is very grounded in tune. So அதனால அது ரைட்டிங் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அது ஓகே. இப்போ ஹிருதயம் நாங்கள் பார்த்து அவ்வளோ என்ஜாய் பண்ணோம்னா அது அந்த லாக்டவுன் டைமில் தியேட்டருக்குலாம் சூப்பராக பண்ணுச்சு. அண்ட் ஆஃப்டர் ஓடிடி இங்கே தமிழ்நாட்டில் நிறைய பேர் அந்த பிரேமம் ரிலீஸ் ஆனப்போ என்ன ஒரு 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 வைப் இருந்ததோ அந்த ஹிருதயம் அந்த ஃபீல் இருந்தது. அது நாங்கள் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுது. நான் உங்ககிட்ட கேட்குறேன், அந்த படத்தில் நீங்கள் இல்லை, ஆனால் நீங்கள் வருஷங்களுக்கு சேஷன் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? எனக்கு அது சொல்ல முடியுமா? நான் படத்தில் என்ன சொல்றது வருஷங்களுக்கு சேஷன். ஆமாம் ஆமாம் ஆமாம். எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க வருஷங்களுக்கு சேஷன்? as an audience fan I love the film. நான் when they were shooting also நான் போயிருந்தேன். கண்ணூர்ல ஷூட் பண்ணிருந்தாங்க. ஓகே. நான் அப்ப சும்மா போயிருந்தேன். I stayed there for about 3-4 days. Someone very close to me is also AD அந்த படத்துல. So I put that person in the film saying listen you should do it. ஏன்னா actually அந்த first poster பாத்தீங்கன்னா என் பேரும் இருக்கும் படத்துல. அது பண்ண முடியல பிகாஸ் விடாமுயற்சி ஷூட் அங்க போயிட்டு இருந்தது. அதுக்கு தான் கேட்டேன் லிங்க் பண்ணி. அது ஒரு நல்ல வெரி நைஸ் கேரக்டர் இன் தட் as well. So it was a lovely character. பண்ண முடியல ஆனா பட் விடாமுயற்சி நடந்தது. ஸோ விடாமுயற்சி ஏன்னா வினிச்சரா வாண்ட் பர்டிகுலர் லுக் ஃபார் த யூ வாண்ட் லாங் ஹேர். அது பார்த்து பண்ணாரு. ஐ திங்க் இந்த கேரக்டர் தான் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, சென்சிட்டிவ் அண்ட் ரொம்ப எமோஷனல் வினித் சேட்டா அப்படின்னு. எனக்கு அதுதான் கனெக்ட் பண்ண முடியுது, இப்போ கனெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா பர்சனலைசேஷன் நிறைய பேரோட கனெக்ஷன். ஐ திங்க் அதான் உண்மை நினைக்கிறேன். ஸ்ரீனிவாசன் சாரும் மோகன்லால் சாரும் ஒரு அந்த ஒரு ட்ரிபியூட் மாதிரி இருந்தது. அது பார்க்கும்போது ஸ்ரீனிவாசன் சாருக்கு ஒரு ஹானஸ்ட் ட்ரிபியூட் இப்படி இதை தாண்டி யாரும் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது மிஸ் பண்ணீங்களா? ஐ மீன் வருத்தப்பட்டீங்களா? இப்போ ஏன்னா அது ஒரு ஐகானிக்கா இருந்தது அந்த படம். இப்போ வருத்தப்பட்டு நிவின் பாலு சொல்ற மாதிரி தான் போனது போயிடுச்சு. ஐ மீன் சாரி டொவினோ தாமஸ் சொன்னார். ஆமா போனது போச்சு, இதுக்கு மேல வருத்தப்பட்டு என்ன ஆகுது? நான் அதை பத்தி யோசிக்கிறது இல்லை. ஓகே. பட் நானும் போய் செட்டில் அவங்க கூட எல்லாம் என்ஜாய் பண்ணேன். இப்போ தியான் சாட்டன், பிரணவோட எல்லாரும் கூடயும் நான் ஐ ஹேட் ஃபன். ஸோ ஓகே நானும் சம்வேர் ஐ வாஸ் a part of the filmனு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ யா அதனால தான் நான் ஹிருதயமோட டேரக்டா அங்கே போகாமல் வருஷம் விசிட்டாங்க. ஏன்னா அது பார்த்தேன் நான். அது தேடும்போது எங்கே இது கேட்கலாமே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த ரிலீஸ் போஸ்டர் மினிச்சரா என்கிட்ட சொல்ல அந்த கேரக்டர் இருக்குன்னு. சரி. அந்த ரிலீஸ் போஸ்டர் வாஸ் ஹேண்ட் ரிட்டன் பை திவ்யா சேச்சி, வினிச்சராஸ் வைஃப். ஓகே. அதில் எழுதும்போது எல்லாரையும் பேர் இருந்தது. பிரணவ் மோகன்லால், தியான் ஸ்ரீனிவாசன், நிவின் பாலி, பேசில் ஜோசப், லாஸ்ட் என் பேரும் இருந்தது. ஸோ அதெல்லாம் அது பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது நான் படத்தில் இருக்கேன்னு. தென் ஹி கால் மீ அண்ட் டோல் மீ. ஸோ அப்படி சூப்பர் போகுது. ஓகே தென் இப்போ திருஷ்யம் ஐ திங்க் அது சொல்கிறப்பே வருது. ஏன்னா எனக்கு அஸ் அ ஃபேனாக ஒன்று இருந்தது. இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒன்று தேட்டரில் பார்த்தோன்னே சூப்பர்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ஏன்னா நான் திருஷ்யம் 2 தேட்டரை பயங்கரமாக மிஸ் பண்ணேன். அவசர ரீலீஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அந்த மேஜிக், எனக்கு அந்த ஃபஸ்ட் டைம் பார்த்தது கிடைச்ச மேஜிக் எனக்கு தேட்டரில் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு அதே ஃபீலோட உள்ள வந்து திருஷ்யம் 3 சூப்பர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அண்ட் ஆப்வியஸாக மோகன்லால் லாலே டைம் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க? ஐ திங்க் அது ஒரு அந்த கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சது. ஓகே. ஆஸ் இன் அந்த கதையெல்லாம் என்ன
நிறைய பேர் திட்டிட்டு இருந்தாங்க, என்ன இப்படி பண்ணியிருக்கான், என்ன மேபி இப்ப பாக்குறவங்களுக்கு தெரியும். ஆமா, ஏன்னா நேத்தா ரிலீஸ் ஆயிருக்கு, டக்குன்னு ரிவீல் பண்ணா அவங்களுக்கு ஃபேக்ட் போய். ஆமா, கரெக்ட். அது இப்போ ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. ஆனா கேரளா இதுல எல்லாம் வந்துச்சு. நான் இப்படிதான். அண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்கிங் வித் லால். ஸோ அது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ், ஜஸ்ட் வாட்சிங் ஹிம் டூ வாட் ஹி டஸ் பெஸ்ட். ஏன்னா இப்போ இங்கே நாங்கள் தமிழில் கேட்போம், இப்போ கமல் சார் கூட ஒர்க் பண்ணவங்க, ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் நாங்கள் கேட்போம் அந்த ஆக்டிங் லைவாக பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு. ஏன்னா சம்திங் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க, ஒரு சிம்பிள் சீனாக இருக்கும், பட் பெருசாக ஒன்று பண்ணுவாங்க, லைட்டாக ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க. லாலேட்டனுக்கு அவரோட கண்ணு அது சொல்லவே தேவை. விஷயமோட ஒரு ஐகானிக் பேஸ்னா அது அந்த ஷார்ட் தான். ஆமா, அந்த ஒரு ஷார்ட் தான் கண் அப்படிங்கிறது. ஸோ லாலேட்டனோட அந்த லைவ் ஆக்டிங் அது ஐ திங்க் சம்திங் அது ஸ்பெஷலாக இருந்திருக்கும்ல லைவாக பார்க்கும்போது. அது அவரோட ஆக்டிங் எப்படின்னா லைவா பார்க்கும்போது ஒண்ணுமே நடக்கிறது தெரியாது அப்படி, ஏன்னா அவ்வளோ சட்டிலா இருக்கும். ஆனா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு, நம்ம தான் பேண்ட் நிக்கிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் அவர் யார், நோபடி கேன் காப்பி ஹிம். அதே நம்ம பண்ண நம்ம ஒன்றும் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ ஐ திங்க் வாட்சிங் தட் லைவ், அவர் ஒரு சீன் எப்படி கன்சீவ் பண்றாருன்னு ஒரு விஷயம் இருக்கு, அதெல்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது சூப்பரா இருக்கும். அது ஓகே. இப்போ கலம்காவல் படம் ரிலீஸ் ஆன டைம்ல அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் இன்டர்வியூ பண்ணோம். அப்போ நான் அவங்க கிட்ட அந்த கொஸ்டினை கேட்டேன். ஐ திங்க் அது இப்போ கேட்டால் ரொம்ப ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் லாலேட்டன் அண்ட் மம்முக்கா, ஐ திங்க் சம்திங் அது யூனிக். இப்போ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் அண்ட் கமலஹாசன் அப்படின்னு ஒன்று சேர்ந்தா ஒரு மேஜிக் ஒன்று இருக்கு. சேம் அது எல்லா இண்டஸ்ட்ரியும் இருக்கு. அது இந்த ரெண்டு பேர்கள் இணையும் போது அது பயங்கரமா. நிறைய பேர் வந்து பேட்ரியாட் வந்து அது வேற ஒரு மாதிரி சொல்றாங்க, பட் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைங்கா இருந்தது. ஓகே, நானும் எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா பார்த்ததுக்கு பிறகு இந்த கதைக்கு இது ஜஸ்டிஃபிகேஷனா இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா மம்முக்கா சொல்றது அதுதான், கதை ஃபர்ஸ்ட் ஹீரோ, ஸ்டோரி இஸ் த ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு. அவர் என்னதான் இருந்தாலுமே அதுதான் ஃபர்ஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாரு. அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க பார்க்கும்போது ஆப்வியஸா அந்த லால்ஸோட ஃபேமிலியிலேருந்து வந்தாலுமே, பட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வெளியே இருந்து பார்க்கும்போது ஒரு அழகு ஒன்று இருந்தது. அது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? அவங்க இது வரைக்கும் they've done about 55 films together, I think 50 or 55 films. Yeah. இப்போ அந்த மாதிரி எந்த இண்டஸ்ட்ரியிலும் ரெண்டு சூப்பர் ஸ்டார் சேர்ந்து ஒரு 50 படம் எல்லாம் பண்றது பெரிய விஷயம். ஒரு துளி ஈகோ கூட இல்லாம அவ்வளோ பியூர் ஃப்ரெண்ட்ஷிப். ஆமா, அண்ட் அவங்க பாண்ட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஐ திங்க் மம்முட்டி அங்கிள் கேம் டு இண்டஸ்ட்ரி பிஃபோர் லால் மாமா, அண்ட் ஐ திங்க் தே grew together after that. அண்ட் விடாம ஒரு 45 வருஷமா போட்டி போட்டு ஹெல்த்தியா போட்டி போட்டு ஐ திங்க் அவங்க படம் வந்து அவர் விஷ் பண்றது, இவர் படம் ஓப்பனா வெரி. அண்ட் அது ரொம்ப ஒரு கிவ் அண்ட் டேக் ரெண்டு பேரும். அது வெரி பியூட்டிஃபுல். ஐ திங்க் நிறைய ஆக்டர்ஸ் அதுல இருந்து கத்துக்கணும். இப்போ நம்ம கூட ஆஸ் பட்டிங் ஆர்டிஸ்ட் we should also understand how to let another person also be happy for them. அவங்களுக்கு ஜாலியா wish them well and அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயங்க, பிரணவ் அவர் பேசுவாரா மாட்டாரா ஆஃப் கேம்ல? பேசுவாரு. எவ்வளவு பேசுவாரு, ஒரு மீட்டர் நிறைய பேசுவாரு. ஆனா கேமரா பார்த்தா அவ்வளவு செய்யாதுறாரு. நான் படங்கள் ஆன் கேம் அப்படி சொல்ல, இன்கேஸ் ஃபேன்ஸ் ஏதாவது ஃபோன் எடுத்துட்டு வந்தாலோ நிறைய வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஏன் பிரணவ் அவ்வளோ ஒரு மாதிரி மூடி டைப் ஆகுது? இல்ல ஐ திங்க் ஹி லைக்ஸ் ஹிஸ் பிரைவசி. ஓகே, இப்போ நம்ம எல்லாரும் ஊட்டியில படிச்சோம் ஹாஸ்டல்ல. ஸோ அங்க there was never exposure to cinema. இந்த செலிபிரிட்டியோட பையன் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா he was in a school where most of the people are foreigners, ஹெப்ரான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி யாருமே மோகன்லால் சாரோட பையன் அந்த மாதிரி யாருமே அப்படி பார்த்தது இல்லை. அண்ட் ஐ திங்க் ஆனால் தெரியும் அவங்க எல்லாம் ஆஸ்திரேலியா யூஎஸ்ல வந்துருக்காங்க, அவங்களுக்கு ராபர்ட் டினிரோ ஓகே அந்த மாதிரி ஓகே, பட் இஸ் a very private person. இப்போ he doesn't like that attention, he doesn't. அவர் வேலை அவர் பண்ணிட்டு போறாரு, அது மாதிரி தான், அவ்வளவுதான். அடுத்த படம் என்ன அவரு தெரியல, அவருக்கே தெரியல. ஓகே, நிகில் அவர்களோட நெக்ஸ்ட் ஃபிலிம் என்னென்ன போயிட்டு இருக்கு? இப்போ சொன்னீங்க எவ்ரிடபிள்யூ ஒரு டேட்னால இருக்கு அப்படின்னு, என்ன லைனப்ஸ் இருக்கு? தமிழ்ல இருக்கா? தமிழ்ல ஐம் டூயிங் a film as a lead. அது இட்ஸ் ரோமியோ பிக்சர்ஸ் பண்றாங்க. ஓகே, ராகுல் சார். அது இப்போ ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்களே, அதுவா? இல்ல அனௌன்ஸ் பண்ண போறோம். ஓகே. டிரெக்டர்ஸ் நந்தலால் அண்ட் சாந்தினி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். என்னோட மியூசிக் வீடியோ, அந்த நிழல்னு ஒரு மியூசிக் வீடியோ பண்ணாங்க, அது டைரக்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க ஒரு ரிட்டன் பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட். ஸோ அது பண்ணுறேன். அது இன்னும் ஆர்மிக்கில் ஷூட். இப்போ ஐம் ஷூட்டிங் ஃபார் ஹிந்தி மலையாளம் ஃபிலிம்.
காந்தி பஜார் சண்டே மார்க்கெட்னு அது பேர். ஸோ அது நான், இர்ஃபான் கான் சாரோட பையன், அப்புறம் அபர்ணா பாலமுரளி. அது இன்ட்ரெஸ்டிங் பிக்கு. உங்களை தேடி வருதா இல்லை நீங்கள் தேடி போறீங்களா? இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ். நீங்கள் பண்ண படங்களாக இருக்கட்டும், ஐ திங்க் லைனப் இருந்ததாக இருக்கட்டும். இப்போ விடாமுயற்சி ஆப்வியஸாக இப்போ அஜித் சார் நிக்கில் வந்திருக்காரு அப்படின்னா இது இந்த கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண பேசி முடிக்காமல் உங்களை அனுப்ப முடியாது. ஏன்னா அது இங்கே ஷூட் பண்ணியிருந்தா ஓகே, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். நாடு கடந்து போய் வேற ஒரு நாட்டில் ஷூட் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விடாமுயற்சி எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி அந்த அஜர்பைஜான் எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்படி இருந்தது? அது சூப்பர் இடங்க. அது இதை விட வெயில் அதிகம்ங்க. வெயிலா? குளிருங்க. அப்படியா? ஆமா, நாங்கள் பார்த்த ஷாட்லாம் வெயிலில் தான் இருந்துச்சு உங்கள் ஷாட்லாம். ஆனால் ரொம்ப குளிர். நான் அந்த பனியன் போட்டு அந்த கீழே சட்டைலாம் போடும்போது அப்போ ஒரு -2 இருந்தது, -1 -2. ஓ, ரொம்ப குளிருங்க. ஏன்னா நம்ம டெசர்ட் கிட்ட வேற. ஆமாம், அது ரொம்ப ரொம்ப குளிரும். அண்ட் எல்லாரும் ஷார்ட் முடிச்ச உடனே ஜாக்கெட்டு போர்வை, ஓகே, இல்லைன்னா வண்டிக்குள்ளே போய் உக்காந்துருது, அவ்வளோதான். ரொம்ப இட் வாஸ் வெரி கோல்டு. அப்புறம் பாக்குக்கு இன்னொரு பேர் சிட்டி ஆஃப் விண்ட். அப்போது அங்கே அடிக்கிற விண்டெல்லாம் 70 km/h அடிக்கும். அப்போ டென்ட் எல்லாம் பறக்கும், ஸ்டெடிக்காமே நிற்காது. ஸோ ஷூட் எல்லாம் கேன்சல் இருக்குது. அது இப்போ உங்க சீன்லயே அது இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அது நேச்சுரல் அப்படி விட்டீங்களான்னு தெரியல. அஜித் சார் டக்குன்னு உள்ள ஃபோன் பேசும்போது பின்னாடி காத்து அடிச்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஓகே, ஆமா. அது மண்ணெல்லாம் கண்ணில் பறக்கும். ஸோ டைலாக் பேசுறதே கஷ்டமா இருக்கும். பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ், லவ்லி வெதர். இல்லை இப்போ சாஃப்டாக இருக்க நிக்கில் அதில் கிடையாது. அது மென்டலி அது ஒரு சேலஞ்சு ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன், இந்த கார் பார்த்தேன் அப்படின்னு சொல்றது. பட் அது மகிழ் திருமணி சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார்ல. ஏன்னா அந்த அவரோட வாய்ஸ்ல அவனோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது ஒரு மாதிரி கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மகிழ் திருமணி சார் அதை எக்ஸ்பிளைன் பண்ண விதம் அது எப்படி இருந்துச்சு? அவர் ஃபர்ஸ்ட் சீன் ஹி செட், அவர் வந்து அவர் உச்சரிப்பும் சூப்பரா இருக்கும். அவர் பேசுறது பயங்கரமா இருக்கும். அவர் வந்தார், he said, Nikki, do what you're doing. If I don't like what you're doing, I will tell you. But first take, do what you're doing. And if I have any corrections, I'll tell you. After first take, he said, I loved it. ஆனால் இந்த மானிட்டர் கூப்பிட்டு போனது, இந்த செகண்ட்ல I wanted to add this. இந்த செகண்ட்ல I wanted to add this. சரி, ஓகே சார், ஓகே. அப்புறம் ஏதோ பண்ணிட்டேன். It was fine. And Ajit sir asked for few more retakes. He said, Nikhil, I'm enjoying working with an actor. Okay. Because நானும் improvise பண்ணிட்டு அவரும் அதுக்கு improvise பண்ணிட்டு, we were both improvising, trying different things. So I said, come, we'll do one more. I'm having fun. We'll do one more. அந்த மாதிரி. So அது it was a lot of fun. அந்த சீன் ஷூட் பண்ணும்போது. ஓகே. அண்ட் அஜித் சாருக்கு ஒருத்தர் பிடிச்சிச்சு அப்படின்னா ஐ திங்க் இந்த ட்ராவல் அப்படிங்கிறது அது லைஃப் லாங். அது எல்லா அவர் வீட்டில் பர்சனலாக அந்த பார்ட்டிஸாக இருக்கட்டும், மீட்டாக இருக்கட்டும், எல்லா இதுலையும் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி அஜித் சாரோட ஃபேவரட் பர்சன், ஒன் ஆஃப் த ஃபேவரட் பர்சன் நீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி. அந்த ரேசிங்கில் வந்து அஜித் சார் அவ்வளோ க்ளோஸாக பார்த்தேன்னா அதோட ப்ராசஸ் நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த ரேசிங் ட்ராக்குள்ளே போயிட்டு அது என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டதுக்கு எப்படி என்னென்னுங்க பெர்மிஷன் வாங்கிட்டு எப்படிங்க போகிறது அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் அஜித் சாரோட பக்கத்தில் இந்த ட்ராக்ல ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, அவரோட ரேசிங்கை பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கீங்க, அவரோட விஷன், அவரோட ட்ரீமை, அது என்ன சொல்றது, அந்த எக்ஸ்பீரியன்ஸே அது பயங்கரமாக இருக்கும். ப்ளஸ் அந்த ஷாலினி மேம் அந்த ஃபேமிலியே வந்து சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது, அந்த ஹோல் ரேசர் அஜித் குமார் ரேசிங் பற்றி பேசலாமா? ஐ திங்க் தட் இஸ் அது அவ்வளோ பேஷனாக தான் அது பண்ண முடியும். ஓகே, ஓகே. பிகாஸ் ஹீ இஸ் கம்பீட்டிங் வித் பீப்புள் ஹூ ஆர் 17, 18, 19 அண்ட் அட் திஸ் ஏஜ் இவ்வளோ இன்ஜுரிஸ்க்கு அப்புறம் எல்லாமேக்கு அப்புறம் இந்த மாதிரி புஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். And it's a very expensive sport also. It's one of the most expensive sports in the world. So அவ்வளோ பேஷன் அண்ட் விடாமுயற்சி இருந்தால் தான் பண்ண முடியும். படம் மாதிரி தான். ஆனால் அது சார் ஏதாவது உங்ககிட்ட சொல்லாமல் நீங்களா எடுத்துகிட்டு டேக்அவேயாக இருக்கலாம், இல்லை சொல்லி கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு, சொல்ல முடியுமா என்னென்னு? ஃபர்ஸ்ட் சொல்லாமல் கிடைச்ச பார்த்து கற்றுக்கிட்டு அவர் எப்படி ஆளுங்களை ட்ரீட் பண்ணுறாருன்னு ஒரு விஷயம் இருக்குது. How he treats everybody with respect, chivalry, basic. நம்ம நிறைய விஷயம் நம்ம ஓவர்லுக் பண்ணுவோம். யாராவது வீட்டுக்கு வந்தா, யாராவது வெளியே போனா, something as small as opening the door for everybody. அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தாலே இவ்வளோ he's achieved so much. எந்த ரூமில் போனாலும் he's the biggest star அங்கே. But he will still be the last person to enter or exit. Or he will stand up, pull somebody's chair, make them sit. அந்த மாதிரி விஷயம் எல்லாம் அதெல்லாம் நம்ம நிறைய ஓவர்லுக் பண்ணியிருக்கோம். அது நம்ம பார்க்கும்போது நம்ம எப்படி பண்ணலன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஐ திங்க் தட் இஸ்
லவ்லி. சம்திங் ஓகே. அவர் சொல்லி ஏதாவது டிப் மாதிரி ஏதாவது? ரைடிங் டிப்ஸ் நிறைய. நம்ம கூர்க் ரைடில் போயிருந்தோம். ஓகே, நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க அவர் பைக் ஓனா அவர் சாரே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாருன்னு. ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ அவர் எப்படி அந்த ஹேப்பன் மென்ஸ் லைன்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், இப்போ இல்லைனா நம்ம ட்ராக்ல ரேஸ் பண்ணும்போது ஹில் சேவ் யோர் லைன் ஷுட் கோ லைக் திஸ் யூ சேவ் டைம். ஸோ நிறைய ரேசிங் டிரைவிங் ரைடிங் டிப்ஸ் அந்த மாதிரி. ஆமாம். இல்லையா இப்போ நீங்கள் வந்து இந்த சார் மாதிரி வந்து கம்ப்ளீட் இந்த ரைடர் அது மாதிரிலாம் கிடையாது. சார்ட் வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். பட் இந்த அவர் சொல்லி கொடுத்து அவரோட ட்ராவல் பண்ணது அந்த ரைடில் நான் சொல்கிறேன், அதில் ஒன்று இருக்குது. பட் வாழ்க்கையில் அவ்வளோ அந்த ரைட்லாம் பார்க்காத ஒரு மனுஷன் நீங்கள், அது போகும்போது அந்த ரைடு ஃபீல் என்ன கொடுக்குது உங்களுக்கு? ஐ திங்க் அவர் தான் ஆரம்பிச்சு விட்டாரு இந்த ரைடிங், பர்மிஷன் வாங்கி கொடுத்தாரு. பட் ஆஃப்டர் ஐவ் டன் அட்லீஸ்ட் ஒரு 6,000-7,000 கிலோமீட்டர்ஸ் அந்த பைக். ஓகே. பைக் வாங்கினேன். ஐ காட் another bike as well. நான் ரைடு போயிட்டே இருப்பேன். ஐ கீப் ரைடிங். ஸோ அதில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னால அஜித் சார் சொன்ன அந்த ஒரு விஷயம் எனக்கு எப்பவுமே ஆசை இருந்தது, ஆனால் வீட்டில் பெர்மிஷன் இல்லை. சரி. அது அஜித் சார் வாங்கி கொடுத்தாரு அப்பாட்ட எல்லாம் பேசி. பட் அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் ரைட்ஸ் போயிட்டே இருக்கேன். ஐ ட்ரை டு கோ அட்லீஸ்ட் ஒன்ஸ் a week. அதாவது நீங்கள் எல்பிடபிள்யூ செட்டில் அந்த பைக் அது உங்கள் ஓன் பைக்? ஆமாம் ஆமாம், அதில் வந்து. ஓகே. ஸோ யா, மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பைக்கில் அது அந்த பேஷனட் உங்களுக்கு வந்துருச்சு. ஆமாம், சம்திங் ஏதோ ஒன்று கொடுத்துருச்சு. ஓகே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எல்பிடபிள்யூ தாண்டி எனக்கு இது பர்சனல் நிறைய பேசணும்னு தோணுச்சு. நல்ல ஒரு அங்கே அப்போ வந்து செட் விசிட்டில் வந்தப்போ கொஞ்சம் பெருசாக பேச முடியல. ஷார்ட் எடுத்து ரெடி அப்படிங்கிற மாதிரி பரபரன்னு ஓடிட்டு இருந்துச்சு. பொறுமையாக உட்காந்து நீட்டாக. அண்ட் வாழ்த்துக்கள் திருஷ்யம்க்கும். தேங்க்யூ. கேரக்டர் தான் இருக்கிறாங்க, ஆனால் அந்த கேரக்டர் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் obviously. And வாழ்த்துக்கள் for Drishyam 3 and LBW. Thank you. And upcoming projects, superb lineup and congratulations. Thank you sir. Thank you so much. Thank you so much. Thank you. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.